நம்முடைய சேனைகளின் கர்த்தாவாகிய நம்முடைய தேவனுடைய பீடங்கள் அண்டைகளே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் அந்த சிறிய பறவை அதற்கு தேவனுடைய சமூகத்தில் தஞ்சமும் அடைக்கலமும் கிடைக்கிறது. ஆண்டவருடைய பீடத்தண்டையிலே அவருடைய சமூகத்தில் அதற்கு ஒரு பாதுகாவல் கிடைக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய சுவாசத்தில் ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் எப்பேற்பட்டவர்கள் என்றால், அவருடைய வழிநடத்துதல் எப்படியாக நமக்கு இந்த 10 மாதங்களும் காணப்பட்டது. அங்கே ஒரு குருவி, தகவலான் குருவிக்கு அங்க தேவனுடைய சமூகத்தில் ஒரு அடைக்கலம் கிடைத்திருக்கிறது, ஒரு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. அப்படி அற்பமாக எண்ணப்படக்கூடிய அந்த சிறிய ஒரு பறவைக்கு, அந்த குருவிகளுக்கு அப்பேற்பட்ட பாதுகாவலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு அடைக்கலமும் கிடைத்திருக்கிறது என்றால் அதை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.